ஹலோ காய்ஸ் அண்ட் ஹலோ எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது புக் ரெஸ்ட். இது எப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷன்னா, ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு என்னென்ன பண்ணலாம்லாம், ஸோ 2 மாடியூல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் புக்ஸ், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் யார் புக்கெல்லாம் பாரோட் பண்ணுறா, அதாவது வாங்கிட்டு போகிறாங்களோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். அண்ட் தென் பாரோட் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பி அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களோட டியூ டேட். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்லாம் வச்சு கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் பேர் தான் புக் ரெஸ்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு காலேஜ் இல்லை பெரிய பெரிய லெவல் யாருக்காவது வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றது வீடியோ எண்டில் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் லாகின் பேஜ் இருக்கும். ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் நான் தருவேன். ஸோ அடுத்தது ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டரில் 2 இருக்கும், புக் ரெஜிஸ்டர், ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர். புக்கில் வந்து புக்கோட நேமு, ஸோ அதோட கேட்டகரிஸ் எல்லாத்தையும் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸ்டூடெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த கேட்டகரிஸை 1 by 1 வச்சு ஃபில் பண்ணணும். ஸோ மெயின் திங் என்னதுன்னா, இமெயில் ஐடி எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. இல்லைனா உங்களுடைய மெயிலுக்கு தான் ஸோ ரிட்டர்ன் மெயில் வரும், கரெக்டான இமெயில் ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது. ஸோ கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட மெயின் கான்செப்டே என்னதுன்னா, ஸோ எல்லாருமே புக் வாங்கிட்டு போவாங்க, சில பேர் ரிட்டர்ன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இதனால் லைப்ரரியன், அதாவது லைப்ரரியில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து புக்கு தொலைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். அந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேப்பில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா, ரிப்போர்ட்ஸ் டேப்பில் 2 ரிப்போர்ட்ஸு, 1 புக்கு, இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புக்னா புக்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் வரும், ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸ் வரும், வித் ஒருத்தருக்கான யூனிக் ஐடி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ புக்னா புக்கோட யூனிக் ஐடி, ஸோ ஸ்டூடெண்ட்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான யூனிக் ஐடி. அந்த யூனிக் ஐடியை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் லேபிள்லையோ இல்லை புக்குக்கான யூனிக் ஐடியை புக்கோட லேபிள்லையோ நீங்கள் போட்டு, ஸோ அந்த புக்கை நீங்கள் ஒரு வாட்டியும் கால் பண்ணிக்கலாம். ஸோ புக்குக்கான நேம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் BK 1 2 3 4. ஸோ அந்த மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்னா ST 3 4 5. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் இது. ஸோ அடுத்த மாடியூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு, அடுத்து சம்மரி மீன்ஸ் ரிப்போர்ட்ஸு. ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பாரோடு புக். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாரோ பண்ணுறாங்களோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பாரோ பண்ணுறாங்கன்னா ஒரு புக் எடுத்துகிட்டு வருவாங்களே, ஸோ அந்த புக்குக்கு பின்னாடியே அந்த ஐடி இருக்கும். நீங்கள் யூனிக்காக நான் ஜென்ரேட் பண்ண ஐடியை நீங்கள் அந்த இடத்துல போடுங்க, அந்த புக்குக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடியை நீங்கள் இந்த இடத்துல போடுங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட் ஐடி எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஸ்டூடெண்ட் யாராக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ஐடியை தான் இந்த இடத்துல போடணும். ஸோ எப்போ டியூ டேட் அப்படின்றத கீழே நீங்கள் செட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இந்த பேஜில் அப்டேட் டேட்டா மாடியூலில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ புக் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி, புக் ஸ்டேட்டஸு, ரிட்டர்ன்டா பாரோடா அப்படின்றத போட்டு நீங்கள் ஐடி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து எல்லா டேட்டாஸும் வந்துடும். இல்லை எனக்கு பர்டிகுலராக இந்த ஸ்டூடெண்ட் இது மட்டும் வேணும்னா மேலே ஸ்டூடெண்ட் ஐடியை போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலராக அந்த ஸ்டூடெண்டோட இது வந்துடும், கீழே வந்து ஸ்டூடெண்டோட நேம் வந்துடும், புக்கோட ஐடி வந்துடும், புக்கோட ஸ்டேட்டஸ். ஸோ சப்போஸ் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பாரோடுன்னு இருக்கிற அந்த இதை ரிட்டர்ன்னு சொல்லி இந்த இடத்துல அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது அப்டேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இமெயில் இருக்கும். ஸோ இமெயில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த புக்கு டியூ டேட் எண்ட் இருக்கும்ல, ஸோ அந்த டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் புக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஜென்ரேட்டட் இமெயில் வந்து ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து மெயில் போயிடும். ஸோ அது நான் இது பண்ணுறேன். ஸோ டேஷ்போர்டில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் எவ்வளோ புக்ஸ் இருக்குது, எவ்வளோ பாரோடு புக்ஸ், எத்தனை பேர் பாரோட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி, ஸோ எத்தனை புக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கீழே டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே டேஷ்போர்டில் வந்து எத்தனை பேர் வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் புக்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கவுண்ட் அந்த டேஷ்போர்டில் கிராஃபாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்மோட லிங்க் இருக்கும். ஸோ லிங்க்கை டச் பண்ணி போங்க. இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் தரேன், ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லைனா நான் நம்பர் டேக் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி இந்த லிங்க்கை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண உங்கள் நேமு, உங்கள் இமெயில் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் இது பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே நாங்கள் உங்களுக்கு அந்த நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ கொடுக்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும். ஸோ கான்டாக்ட் பண்ணுற நம்பர்லேருந்து கால் மெசேஜ் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இதை ஈஸியான ப்ராஜெக்ட், அது மட்டும் இல்லாமல் சீப்பஸ்ட் ப்ராஜெக்ட்டு கூட. ஸோ ப்ராஜெக்ட் வேணால் பண்ணுங்கள்.